டாடா மோட்டார்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, இப்போ எனக்கு ஸ்க்ரீன்ல காமிக்கிற மாரி, நீங்களும் பெரிய லாஸ்ல இருப்பீங்க. இல்லையா? ஆனா அதுதான் கிடையாது. ஏன் அப்படின்ற ரீசன நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ டாடா மோட்டார்ஸ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டிமெர்ஜர் பண்ணியிருக்காங்க. அதாவது டாடா மோட்டார்ஸ் அப்படின்ற கம்பெனி 2 சப் கம்பெனியா ஸ்ப்ளிட் ஆயிருக்கு. ஒண்ணு டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் டிஎம்பிவின்னு சொல்லலாம். அண்ட் 2வது டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் டிஎம்சிவின்னு சொல்லலாம். இப்ப என்ன நடந்திருக்குன்னா, நம்மளோட டிமேட் அக்கவுண்ட்ல டிஎம்பிவி அதாவது நார்மல் டாடா மோட்டார்ஸா இருந்தது டிஎம்பிவின்னு பேர் மாத்தி பாதி ஷேர்ஸ் அதாவது நீங்க எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க ஒரு 1,00,000 ரூபீஸ்க்கு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, ₹50,000 ஒர்த்தான ஷேர்ஸ் வந்து உங்களுக்கு டிஎம்பிவில அலோகேட் ஆயிருக்கும். ஆனா பேலன்ஸ் ₹50,000 உங்களுக்கு டிஸ்ப்ளேவே ஆகாது. ஏன்னா, அந்த டிஎம்சிவி ஷேர் இன்னும் லான்ச் ஆகல. அதாவது நம்ம டிமேட் அக்கவுண்ட்ல இன்னும் ஆட் ஆகல. ஸோ அந்த டிஎம்சிவி ஷேர்ஸ் வந்து நவம்பர் மந்த்துக்குள்ள நம்ம எல்லா டிமேட் அக்கவுண்ட்டுக்கும் வந்துரும் அப்படின்ட்டு டாடா மோட்டார்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த கணக்குல பார்க்கும்போது அந்த பேலன்ஸ் 50,000க்கு ஒர்த்தான ஷேர்ஸ் வந்து உங்களுக்கு டிஎம்சிவி ஷேர்ஸா வந்து உங்களுக்கு லிஸ்ட் ஆயிரும் உங்களோட டிமேட் அக்கவுண்ட்ல. ஸோ அப்ப நீங்க அக்யூமுலேட் பண்ண அந்த ₹1,00,000 டோட்டலா அப்படியே தான் இருக்கும். உங்களுக்கு இதனால எதுவுமே லாஸோ, ப்ராஃபிட்டோ கிடையாது. அந்த ₹1,00,000 வந்து டிஎம்பிவி ஷேர்ஸாவும், டிஎம்சிவி ஷேர்ஸாவும் ஸ்ப்ளிட் ஆயிருக்குன்றது தான் இங்க ஃபேக்ட்டே. ஸோ இங்க நம்ம ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணி லாஸ்ல இருக்கோம் அப்படின்னா, அது ஆக்சுவல் லாஸ் கிடையாது. ஜஸ்ட் தட் இந்த டிஎம்சிவி ஷேர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அது காம்பன்சேட் ஆயிடும்ன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த விஷயம் ஒரு சில பேர் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நெறைய பேருக்கு தெரியல. எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுட்டு இருந்தீங்கன்றதால ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால டாடா மோட்டார்ஸ்ல நான் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ்ல இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, ஃபீல் பண்ணாதீங்க. ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. நவம்பருக்குள்ள சார்ட் ஆயிரும். ஸோ சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.